டைலரிங் பிஸ்னஸ் 30 டேஸ் டிப்ஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 30 டிப்ஸு. இப்போ இத்தனை நாளில் வந்து நம்ம கட்டிங் மாஸ்டர் டெய்லரை பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஷாப் எங்கே வைக்கிறது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஷாப் வச்சாச்சு. அப்போ ஷாப்பில் என்னென்னலாம் கொண்டு வரலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ட்ரையல் ரூம் வைங்க. எந்த ஒரு டைலரிங் ஷாப்லையும் கண்டிப்பாக ட்ரையல் ரூம் வேணும். ஏன்னா நம்ம பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் போய் போட்டு பார்ப்பாங்க, இல்லை அந்த என்ன சொல்கிறது ஸ்வெட்டிங்கோட போட்டு பார்ப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நமக்கு அது வந்து நமக்கு தெரியாது அவங்கள்ட்ட என்ன ஆல்ட்ரேஷன் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. அவங்க பார்த்துட்டு எனக்கு கழுத்து லூஸாக இருக்குது, இடுப்பு லூஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அது எந்த இடத்துல லூஸாக இருக்குன்னு அவங்க சொல்கிறது நமக்கு கன்வே பண்ண மாட்டாங்க கரெக்டாக. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ட்ரையல் ரூமில் இருந்ததுன்னா அவங்கள போட சொல்லிட்டு அங்கேயே நம்ம பெரிய மிரர் ஒன்று வைக்கணும். ஸோ அந்த மிரர்ல அவங்க பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் எங்கெங்க லூஸ் இருக்கு, டைட் இருக்குன்றது அவங்களும் பார்த்துப்பாங்க. நம்மளும் வந்து ஓகே இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், ஸோ இதை சரி பண்ணி தரணும். மேபி மிஸ்டேக் வராமல்